இந்த மாலை வேளையிலும் நாங்கள் உம்மை சோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. நீர் பேசுவீராக, நாங்கள் கேட்போமாக கர்த்தாவே. இந்த வார்த்தைகள் அநேக பேருக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக. ஆண்டவரே கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில் ஆண்டவரே கர்த்தாவே, உம்முடைய முகத்தை எங்களுக்கு மரியாதையும் கர்த்தாவே ஆண்டவரே நீர் எழுந்தருளுவீராக, எங்களுடைய காரியங்களை மேற்பட்டுக் கொள்வீராக. இயேசு மூலம் வேண்டுகிற நல்ல பிதாவே, ஆமீன். சங்கீதம் 143:9. கர்த்தாவே, என் சத்துருக்களுக்கு என்னை தப்புவியும், உம்மை புகலிடமாக கொள்ளுகிறேன், உம்மை புகலிடமாக கொள்ளுகிறேன். பிரசங்க போட்டி. கர்த்தருக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலும் பிரசங்க போட்டிக்கு நேராக வந்து நிற்கிறோம். உம்மை புகலிடமாக கொள்ளுகிறேன். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, தாவீது தன்னுடைய மகன் அப்சுலாம் அல்லாவிலே விரட்டப்படுகிறான். இப்பொழுது அப்சுலமுடைய கை பலத்து கொண்டிருக்கிறது. தாவீதுக்கு என்ன செய்ய என்று தெரியவில்லை. தாவீது ராஜாவினிடத்தில் அகித்தோப்பல் என்கிற ஒரு ஆலோசனைக்காரன் இருந்தான். அவன் சொன்னது தான், காங்கிரஸ் இப்படி இத்தனை இடத்துல வரணும்னு கரெக்டாக அகித்தோப்பல் சொல்லிட்டானா அத்தனை இடத்துல என்ன செய்கிறோம், காங்கிரஸ் வந்துவிடும். திராவிட முன்னேற்ற கழகம் 39 தொகுதியில் வருதுன்னு சொன்னான்னா அகித்தோப்பல் சொன்னால் சரியாக இருக்கும். அந்த காலத்தில் அவனுடைய ஆலோசனை அப்படி இருந்திருக்கு. இப்போ கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இங்கே பார்க்கின்ற வேளையில் என்ன நடக்கிறது என்றால், இப்போ அப்சுலம் பக்கம் ஜனங்கள் எல்லாம் விழுந்து விட்டார்கள். இப்போது தாவீது ராஜாவுக்கு என்ன செய்யுதுன்னு தெரியல. இப்போ ஒரே ஒரு கேள்வி தான் அங்கே எழுந்தது, அப்சுலம் பக்கத்தில் யார் இருக்கா? அகித்தோப்பல் இருக்கிறான். அப்போ அவனுடைய பிரசங்கம் எடுபடும். எல்லாருடைய பிரசங்கத்தை காட்டிலும் பிரசங்கம் என்றால் ஒரு மனிதனை திருத்துவது, ஒரு மனிதனை வழிநடத்துவது, அவனை என்ன செய்வது, சரியான பாதை கொண்டு வருவது. இங்கே அகித்தோப்பலுடைய ஆலோசனை அங்கே அப்சுலோமுக்கு எட்டுமானால், ஆலோசனை கொடுக்குமானால் நாம் வீழ்ந்து போய்விடுமே. அப்போ என்ன செய்கிறான் என்றால், கர்த்தருக்கு பிரியமான அதை நான் சொல்லுகிறேன். 2 சாமுவேல் 17:14. அப்பொழுது அப்சுலோமும் இஸ்ரவேல் மனுஷர் அனைவரும் அகித்தோப்பலின் ஆலோசனை பார்க்கிலும் அட்கியனாகிய ஊசாயின் ஆலோசனை நல்லது என்றார்கள். இப்படி கர்த்தர் அப்சுலோமின் மேல் பொல்லாப்பி வரும் பண்ணும் பொருட்டு அகித்தோப்பலின் நல்ல ஆலோசனையை அபத்தமாக்குறதுக்கு கர்த்தர் கட்டளையிட்டார். ஐயா, இந்த அகித்தோப்பலுடைய ஆலோசனை அங்கே நடந்திருக்குமானால் தாவீது அவுட்டு. ஆனால் அங்கே என்ன, அந்த அட்கியனாகிய ஊசாய் அவன் தாவீதுடைய ஆள். அவனை அங்கே உள்ளே அனுப்புகிறார். தாவீது ராஜா அனுப்பி அந்த அகித்தோப்பல் சொன்ன ஆலோசனையை, நல்ல ஆலோசனையை அவன் கெடுத்த ஒரு ஆலோசனை சொன்னான். அப்போ எல்லாரும் அதை சம்மதிக்க வச்சுட்டாரான் ஆண்டவர். நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு சின்ன ஜெபந்தான். தாவீது ராஜா எங்கேயோ இருக்கிறாரு, அப்சுலம் எங்கே இருக்கிறார், அகித்தோப்பல் அங்கே இருக்கிறார்னோட இவருடைய பிரசங்கம் எடுபட்டு, பிரசங்க போட்டி, இவருடைய பிரசங்கம் எடுபட்டு போயிருமே, ஐயோ அது நிலை நிற்குமே, அகித்தோப்பலுடைய ஆலோசனை அவ்வளோ இருக்குமேங்கும்போது இவன் என்ன செஞ்சார்னா ஒரு குட்டி ஜெபம் பண்ணார். இருந்த இடத்துல இருந்துக்கிட்டு ஒரு குட்டி ஜெபம் பண்ணார். கர்த்தாவே, அகித்தோப்பலின் ஆலோசனை அவமாக்கி போடுவீராக. ஜெபம் கேட்கப்பட்டது ஐயா. பிரசங்க போட்டியா, நிறைய இடத்துல நிறைய பேர் பிரசங்கம் பண்ணலாம். அந்த பிரசங்கத்துக்கு முன்பதாக, இன்றைக்கு உங்களுக்கு பிரசங்கம் பண்ணுவதற்கு முன்பதாக நான் ஜெபம் பண்ணாமல் பிரசங்கம் பண்ணாது எடுபடாது. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை கொடுக்கறதுக்கு நான் வந்திருக்கிறேன் கர்த்தாவே. எந்த மனிதருக்கு எந்த வார்த்தை தேவையோ ஆண்டவரே, மன நொந்தவர்களை நீர் தேற்றுவீராக, சமாதானத்தை கொடுப்பீராக, உம்முடைய வார்த்தையை ஆசீர்வதித்து ஆண்டவரே ஆயிரமாக பெருக செய்வீராக. ஜெபம்தான் இங்கே அகித்தோப்பலுடைய ஆலோசனையை எது அவமாக்கி போட்டது என்றால், அந்த பிரசங்கத்தை அங்கே நிலை கொள்ளாமல் செய்தது என்றால், அந்த ஊசாய் என்கிறவருடைய பிரசங்கம் அங்கே ஜெயிக்கப்பட்டது. அந்த அகித்தோப்பலுடைய பிரசங்கம், அவனுடைய ஆலோசனை முறியடிக்கப்பட்டது என்றால் அதற்கு அடிப்படை ஒரே ஒரு காரணம் இருந்தது, ஜெபம். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, பிரசங்கம் செய்வது எளிது, மக்களிடத்தில் பேசுவது எளிது. 4 புத்தகத்தை படித்து விட்டால் பேசிவிடலாம். ஆனால் கர்த்தர் செயல்பட வேண்டும் என்றால், இந்த பிரசங்க போட்டிக்கு பின்னதாக, பிரசங்கத்துக்கு பின்புறமாக கர்த்தர் இருக்க வேண்டும். அப்படியானால் கர்த்தாவே நீங்கள் கிரியை செய்யுங்க. பேதுருவை பற்றி பார்க்கின்ற வேளையிலே அவர் படிப்பறிவு இல்லாதவராக இருந்தால் கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஆனால் அவர் ஒரே பிரசங்கத்தில் 3000 பேரை ரட்சித்தார். இன்றைக்கு 3000 பேரில் ரட்சிப்புக்கு வர முடியாது. கையை தூக்குங்க என்று சொல்லி எல்லாருக்கும் காசு கொடுத்து கையை தூக்க வைக்கிறாங்க. இன்றைக்கி அதுதான் நடந்துகிட்டு இருக்குது. ஆனால் அந்த காலத்திலே உண்மையிலேயே மனம் திரும்பினார்கள்,
உண்மையிலே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள். ஏனென்றால் அவர்கள் அவருடைய பிரசங்கத்துக்கு முன்பதாக ஜெபம் முதன்மையாக காணப்பட்டது. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஆகவே பிரசங்க போட்டியிலே வெற்றி பெற வேண்டும் என்றால், கர்த்தருக்கு பிரியமானவர்களே நிற்க வேண்டும் என்றால், நீங்கள் ஜெபத்திலே தரித்திருக்க வேண்டும். இங்கே தாவீது ராஜா ஜெபத்திலே தரித்திருந்தார். பிரசங்கத்திலே தலை சிறந்த அகித்தோப்பல் அடிபட்டு போனார். அந்த ஆலோசனை தலை சிறந்த அகித்தோப்பல் அடிபட்டு போனார். ஊசாயை ஜெயிக்க வைத்தார். கர்த்தரால் கூட்டவும் முடியும், குறைக்கவும் முடியும். கர்த்தரால் தாழ்த்தவும் முடியும், உயர்த்தவும் முடியும். ஜெபம் செய்வோமா? ஆண்டவரே, எங்களுடைய திறமை இல்லை ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுடைய பேச்சு திறமை இல்லை ஆண்டவரே. உம்முடைய காருண்யமே எங்களை நிலைநிறுத்த முடியும் ஆண்டவரே. இந்த செய்தி அநேக பேருக்கு ஆசீர்வதித்து கொடுப்பீராக. ஏழை அடியனுக்கு கூட கர்த்தாவே சிறு பிஸ்னஸ் பண்ணி கொண்டே ஆண்டவரே, கர்த்தாவே ஆண்டவரே ஊழியத்திலே கர்த்தாவே சூத்திர கர்த்தாவே இன்றளவுக்கு நான் பைசா ஆண்டவரே கர்த்தாவே யார் இடத்துல நீர் பேசவில்லை, எனக்கும் வரவில்லை. ஆனாலும் உம்முடைய ஊழியத்தை இவ்வளவு தைரியமாக விதவிதமாக பேச வைக்கிறீரே, இது உம்முடைய ஆலோசனை அல்லவா கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த வேலையிலும் கர்த்தாவே தொடர்ந்து ஆண்டவரே உம்முடைய ஊழியத்தை செய்ய கிருபை தாங்க. இந்த செய்தி அநேகருக்கு பலப்படுத்துவதாக, அநேகருக்கு நன்மையை கொடுப்பதாக, உம்முடைய காருண்யம் ஒவ்வொரு வீடுகளிலே இறங்குவதாக, ஒவ்வொரு மனுஷனும் உயிர்ப்பிப்பீராக. இயேசுவிலே வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன்.